அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி டு கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம HCF LCMல நம்ம ஃபைனல் பார்ட் 6 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஃபைனல் பார்ட்ல வந்து பார்த்தோன்னா இந்த அதிகபட்சம் அப்படின்னா HCF யூஸ் பண்றதும் ப்ளஸ் வந்து ஒரு சில சம்முக்கு வந்து பார்த்தோன்னா LCM கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன தியரட்டிக்கலாக வரும், பார்க்கறதுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் வந்து HCF கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துடும். இன்னொரு சிலது பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அது எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட் தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரீசனிங் ரிலேட்டடாகவும் ஒரு சம்மு கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது ரீசனிங் பேஸ் பண்ணியுமே HCF LCM மாதிரி இருக்கும். அது ரீசனிங்குள்ளேயும் எடுத்துக்கலாம், HCF LCMலையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரியும் ஒரு சம்மு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இதான் ஃபைனல் பார்ட்டு. இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு HCF LCM வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டு பாருங்க. சார் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். இந்த அதிகபட்ச நீளம், அதிகபட்ச தூரம், அதிகபட்ச தொலைவு, அதிகபட்ச அமௌண்ட்டு, இந்த மாதிரி அதிகபட்சம் வந்துட்டாலே இது நீங்கள் வந்து அளவியல் டாப்பிக்கு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது. இது வந்து HCF. அதிகபட்சம் வந்தாலே HCF கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா கான்செப்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? வாழ்வியல் கணிதம்ங்கிற அந்த இதுக்குள்ளே வந்து HCF, அதாவது ரியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள். இப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டராக மாற்றிக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஏன்னா எல்லாத்தையும் அப்படி மாற்றினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், HCF கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆன்சரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்டர்னால் எத்தனை, 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டரா? இது தெரியுமில்லப்பா, 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர்னால் இது 100ஆ? அப்போ 100 + 20 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா எவ்வளோப்பா, 100 தானே? 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை நமக்கு வரும், 120ஆ? ஓகே, அப்போ 120 சென்டிமீட்டர். அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இந்த 3 மீட்டருக்கு வந்து நம்ம 300 மீட்டர்னு எழுதலாம், 300 சென்டிமீட்டர்னு எழுதலாம், ப்ளஸ் ஒரு 60 சென்டிமீட்டர். அப்போ 360 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் நான் சென்டிமீட்டராக மாற்றிக்கிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து 4 மீட்டர். 4 மீட்டர்னு 1 மீட்டருக்கு 100 அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னால் 4 மீட்டருக்கு 400 சென்டிமீட்டர். அப்போ 400 சென்டிமீட்டர். அப்போ இந்த 120, 360, 400 இந்த மூணுக்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? 120, 360, 400 இந்த மூணுக்கும் கிளியரா? ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக போடுறேன் பாருங்கள். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னால் 100 + 20 120 சென்டிமீட்டர் கமா 3 மீட்டருங்கும் போது 300 + 60 சென்டிமீட்டர். அப்போ 360 சென்டிமீட்டர் கமா 4 மீட்டர்னால் 400 சென்டிமீட்டர். இது மூணுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 10ஆல் போட போகிறேன். 12, 36, 40. ஓகேங்களா? மடியில் எதால் போடலாம், 4ஆல் போட போகிறேன். 3 12, 9 36, 5 40. அப்போ இதுக்கு மேலே நம்ம போட முடியாது. இது மூணுமே காமனாக எதாலையும் டிவைட் ஆகாது. அப்போ இதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ 10 × 4 40. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 40 சென்டிமீட்டர். கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்போ இந்த அதிகபட்சம் அப்படின்னு வரும்போது HCF தான் கண்டுபிடிக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? ஓகேங்களா? நீங்கள் இது வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும், இதில் எதுவுமே கேட்கல. சரியாக அளக்க பயன்படும். இப்போ ஒரு சதுரம், செவ்வகம், இணைகரம் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. மொட்டையாக நம்ம என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துட்டாலே நம்ம அளவில் நினச்சிப்போம். ஓகே, கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்கள், அதை வச்சே கணிச்சிக்கலாம். அது என்ன மாடல் சம்மு, என்ன டாப்பிக்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மெஷர்மெண்ட்டு கிடையாது, இது வந்து நமக்கு HCF கான்செப்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு அறையின் நீளம், அகலம், உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர். இந்த அறையினுடைய 3 பரிமாணங்கள் துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மு வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து அளவியல் சம்மு நீங்கள் நினைப்பீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா அளவியல் சம் கிடையாதுப்பா. இந்த அதிகபட்ச தொலைவு, அதிகபட்ச நீளம், அதிகபட்ச தூரம், அதிகபட்ச நேரம் அப்படிலாம் வந்து அதிகபட்சம் வந்தாலே அது HCF கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா. ஸோ நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு, இல்லை 4 வேல்யூ கொடுத்து, இல்லை 2 வேல்யூ கொடுத்துட்டு அதிகபட்சம் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் அது HCF வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது HCF கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர், 450 சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏதாவது ஒன்று மீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்.
இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், நான் 3மே சென்டிமீட்டர் தான். அப்போ டேரெக்டாக 825, 675, 450 இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 5ஆல் போடலாமா? ஓரஞ்சு 5, மீதி 3, ஆரஞ்சு 30, மீதி 2, 5 25. ஓரஞ்சு 5, மீதி 1, 3 15, மீதி 2, 5 25. இது வந்து பாருங்கள் 8 40, மீதி 5, ஓகே 9 45, சாரி 9 45, 0. ஓகேங்களா? இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 5ஆல் போடுறோம். 3 15, மீதி 1, 3 15. இதை எப்படி போல் நம்ம 2 10, மீதி 3, 7 35. இது வந்து பார்த்தோன்னா ஓரஞ்சு 5, மீதி 4, 8 40. இதை திரும்பி 3ஆல் போடலாமா? ஓகே 11 3 33, 9 3 27, 6 3 18. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட முடியாது. HCFல அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா HCF பொறுத்த வரைக்கும் 3மே காமனாக டிவைட் ஆகிற நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 11 9 6 இந்த 3மே எதால் டிவைட் ஆகும் பாருங்கள், காமனாக எதாலையுமே டிவைட் ஆகாது. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 5 × 5 × 3 என்ன வரும்? 5 3 25, 25 3 75. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 75 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான சம்மு இந்த அதிகபட்ச நீளம். இந்த நாடா அதிகபட்ச நாடா நீளம் அப்படிங்கிற சம்மு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ HCF கான்செப்ட் யூஸ் பண்ணி போடுறது. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்டு சம்மில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சம்மை நல்லா கவனிக்கணும்ப்பா. நான் உங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன குழு கூட இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், நூல் விற்பனையாளர்கள் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் நிரப்ப முடியும் கேட்குறாங்க. அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்ட்டு. ஓகேங்களா? ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக வந்து சம எண்ணிக்கையில் 3 பாடங்கள் நூல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஒரு பெட்டியில் வச்சு நம்ம பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், அதிகபட்சம் நான் சொல்லியிருந்தேன்னா சம்மில் கடைசியில் அதிகபட்சம் வந்துட்டால் நம்ம HCF கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா 99% சம்ஸ் இப்படி தான் வரும்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அதிகபட்சம் தெரிஞ்சு போச்சு. பாருங்கள், 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வேல்யூ வந்து கொடுத்துட்டாலே அதிகபட்சம்னாலே அது HCF கான்செப்ட் தான். ஓகேங்களா? அப்போ 175, 245, 385 இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். 5ஆல் போடுங்க. 3 15, மீதி 2, 5 25, 4 20, மீதி 4, 9 45, 7 35, மீதி 3, 7 35. இது எதால் போடலாம்? எல்லாமே காமனாக டிவைட் ஆகுறது 7ஆல். 7 35, 7 49, 11 77. அப்போ இதுக்கப்புறம் போட முடியாது. ஏன்னா 5 7 11 எதுவுமே 3மே காமனாக எதாலையும் டிவைட் ஆகாது. அப்போ 5 × 7 35. ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா? அதிகபட்சம் புரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணணும். நம்ம ஏதோ இது ரீசனிங் சம்முன்னு நினச்சி நம்ம இருக்கக்கூடாது. வார்த்தைகளை கவனிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் எரியும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்கிறாங்க நெரிசல் விளக்குகள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முறையே ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 வினாடிகளில், 60 வினாடிகளில், 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 வினாடியில் ஒன்று ஒலிக்குதான், 60 வினாடியில் ஒன்று, 72 வினாடியில் ஒளிர்க்குதான். அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன. ஸோ மொத்தம் 3 லைட்டு, ஒவ்வொரு லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 வினாடிக்கு ஒன்றும், 60 வினாடிக்கு ஒன்றும், 72 வினாடிக்கு ஒன்றும் ஒளிர்கிறது. அப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது அப்படின்னா மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படிமா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து போக்குவரத்தில் வந்து எல்லாம் ஒரு 40 நொடி, இது 60 நொடி, இது 72 நொடி அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இவை எல்லாம் வந்து அட் ஏ டைமில் எப்போ வந்து பார்த்தோன்னா மீட் பண்ணோம். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து போகுது, ஒரு ட்ரெயின் இவ்வளோ வேகத்தில் போகுது, இன்னொரு ட்ரெயின் இவ்வளோ வேகத்தில் போகுது, இன்னொரு ட்ரெயின் இந்த வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 ட்ரெயின் எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சந்திச்சுக்கும், 3 அட் ஏ டைமில் சந்திக்கிற இடம் இது அப்படிங்க மாதிரிலாம் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதான். எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா ஆன்சர். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 40 60 72 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சினா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சம் வர்றது எல்லாமே அதே மாதிரி தான். கடிகாரத்துலேயும் அது கடிகார சம் வரும்போது அதே மாதிரி தான். ஒன்று இந்த மாதிரி சுற்றுது, இது இன்னும் சுற்றுது, 3 எப்போ வந்து சந்திச்சுக்கும் அப்படின்னா அந்த சந்திச்சுக்குன்னு வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சணும்.
எப்படி நம்ம மிகப்பெரிய அப்படின்னு வந்தால் ஹச்சிசிஎஃப்னு நம்ம சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி தான் இது. 3 எப்போ சந்திச்சுங்க அப்படின்னு வரும்போதே நம்ம என்னது இந்த இடத்துல எல்சிஎம். ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க, ஒன்றாக ஒளிந்தன, ஒன்றா எப்போ வந்து எல்லாமே வந்து லைட் எரியும் அப்படிங்கும்போது எல்சிஎம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எல்லாமே காமனாக டிவைட் ஆகுறதால 2ஆல், அப்போ 20, 30, 36. ஓகேங்களா, மறுபடியும் என்ன பண்ணுறேன் நான், மறுபடியும் 2ஆல் போடுறேன். 10, 15, 18. மறுபடியும் என்ன பண்ணுறேன் நான், எல்லாமே எதால் காமனாக டிவைட் ஆகும், எதாலுமே ஆகாது. ஓகே, அப்போ 2 இது எது டிவைட் ஆகும், இந்த 10, 15 ஆகும். அப்போ 5ஆல் போடுறேன். 2, 5, 10, 3, 5, 15, இது 18 அப்படியே வந்துடும். சரி ஓகே, அடுத்து 3ஆல் போடுறேன். 2 தடவை, 1 தடவை, 6 தடவை. அடுத்து 2ஆல் போடுறேன், 1 தடவை, 3 தடவை. ஓகே, மீது என்னென்ன இருக்குது நமக்கு, 2 × 2 × 5 × 3 × 2 × 3. கரெக்டுங்களா? ஓகே, 2 4, 4 5 20, 20 3 60, 62 120, 120 3 360. அப்போ 360. எல்சிஎம் எவ்வளோ நமக்கு, 360. எல்லாமே வினாடிகள் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 360 வினாடிகளில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே என்ன ஆகும், ஒன்றா மெளிரும். அப்போ 360 வினாடிகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம மினிட்ஸாக மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம், நம்ம மினிட்ஸாக மாற்றலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து, ஏன்னா காலை 8 மணிக்கு வந்து எல்லாமே ஒன்றா வந்து ஒலிக்கும், மறுபடியும் எப்போ ஒன்றா ஒலிக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன. அப்போ அதிலிருந்து திரும்ப எப்போ ஒலிக்கும் அப்படிங்கிறது இந்த 360 செகண்டுக்கு அப்புறம் தான் ஒலிக்குன்னு சொல்கிறாங்க. காலை 8 மணிக்கு ஒலிச்சிருச்சா, அதுக்கப்புறம் 360 செகண்டில் தான் ஒலிக்கும். 360 செகண்டுங்கிறது நம்ம நிமிடமாக மாற்றினா தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ 360 வினாடி, ஓகேங்களா, செகண்டை நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், எத்தனை நம்ம நிமிடம் தெரிஞ்சிடலாமா. அப்போ 360 / 60. அப்போ என்ன வரும் நமக்கு, 0 0 கேன்சல், 1 6 6 6 36. அப்போ 6 என்னது நிமிடம், 6 நிமிடம் சேர்ந்தது தான் எவ்வளவு நமக்கு, 360 வினாடி. புரியுதுங்களா, ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடியில் தானப்பா. அப்போ 6 நிமிடத்துக்கு 360 வினாடி. அப்போ 6 நிமிடங்கிறது கரெக்டு. அப்போ 8 மணிக்கு ஒன்றாக ஒளிந்தனா திரும்ப என்ன பண்ணணும், நம்ம 6 நிமிடம் கழித்து ஒலிக்கும். அப்போ 8 6க்கு ஒலிக்கும். கரெக்டுங்களா, 8.06 காலை 8 மணிக்கு தானே, அப்போ ஏஎம். அப்போ 8.06 AM. 06 போடணும். வெறும் 6 போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன ஆகிடும் நமக்கு, 6 நிமிடங்கள் வராது, 60 நிமிடங்கள் மாதிரி ஆகிடும். 06ன்னு போடணும். புரிஞ்சுங்களா, புரிஞ்சா? அப்போ 6 நிமிடங்கள் அப்படிங்கும்போது 8.06. 06ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் 6 போட்டக்கூடாது. ஓகேங்களா, கிளியரா? சரி ஓகே, அடுத்தது ஏன்னா 8 மணிக்கு ஒலிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப எப்போ ஒலிக்குன்னு கேட்குறாங்க. மறுபடியும் 360 செகண்டில் ஒலிக்கும், அவ்வளோதான். 360 செகண்டுங்கிறது 60 நிமிடங்கள்னு சொல்லுவாங்க. 60 நிமிடம் அதாவது 60 மினிட்ஸ், சாரி 6 நிமிடம், சாரிப்பா, 360 செகண்ட் அப்படிங்கிறது 360 வினாடி அப்படிங்கிறது 6 நிமிடம் கழித்து மறுபடியும் வரும். அப்போ காலை 8 மணிக்கு அப்படிங்கும்போது அப்புறம் 8 6க்கு ஒலிக்கும், அவ்வளோதான். பாருங்க 8 6. கிளியரா? இப்போ ஏ ஈக்குவல் அதாவது இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏ ஆரோ மார்க்கு 1, அதாவது ஏக்கு வந்து வேல்யூ 1, பிக்கு 2, சிக்கு 3, அப்போ இசட்டுக்கு 26. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, HCF ஆஃப் I, X ரேஷியோ எல்சிஎம் ஆஃப் C, Pன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு, அப்போ அப் டு இசட் வரைக்கும் 26. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ, அதோட எத்தனாவது லெட்டரோ அதுதான் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், A, B, C, D, E, F, G, H, I, J. ஓகேங்களா, A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, HCF ஆஃப் I, X. ஓகேங்களா, அப்போ HCF ஆஃப் I எவ்வளவு, ஐயோட வேல்யூ எவ்வளோ நமக்கு, இங்கே I இங்கே இருக்குது. அப்போ என்னது 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9, கமா எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, எக்ஸ் வந்து 24. ஓகே, ரேஷியோ எல்சிஎம் வந்து சி என்ன இருக்குது, 3வது இடத்துல இருக்குது. அப்போ 3, கமா பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கூட்டி பாருங்கள், பி எத்தனை வரும், 16வது வரும். அப்போ 3, 16. அப்போ HCF ஆஃப் 9, 24 ரேஷியோ எல்சிஎம் ஆஃப் 3, 16.
இதை தான் இன்டேரக்டாக வந்து இதுக்கு இது வேல்யூ இதுக்கு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு 2 நிமிஷம் இதுக்கு டைம் ஆகணுமில்ல, அதுக்காக தான் இப்படி. ஓகே, இப்போ HCF 9,24க்கு HCF என்ன வரும் நமக்கு? 9,24. நம்ம என்ன பண்ணலாம், 3 போட்டால் 3 9 8 3 24. அப்போ இதுக்கப்புறம் போட முடியாது. அப்போ HCF வேலை நமக்கு 3 ரேஷியோ. LCM ஆஃப் 3,16. 3,16 LCM எடுத்தால் என்ன வரும்? 3 மட்டும் தான் போட முடியும். அப்போ 1 16. இது 16 மட்டும் தான் போட முடியும், வேறு எதாவது அடங்காது. அப்போ 3 16 48. அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? 48. அப்போ 3:48. சரி, ஓகே. இதை நம்ம வந்து சுருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். 3 டிவைட் பண்ணால் வரும் நமக்கு 1 3 3. இது வந்து 16 3 48. அப்போ 1:16. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 1:16. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ எதுவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இது வரும். HCF ஆஃப் 9,24. அப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 3. LCM ஆஃப் 3,16. அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தோன்னா 48. அப்போ ரேஷியோவில் இருக்கனால இது சுருக்க முடியுமா பாருங்கள், 1:16. அப்போ 1:16. ஃபஸ்ட்டு HCF, ரெண்டாவது LCM. அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஃபஸ்ட்டு HCF, அடுத்தது LCM. அதுபடி தான் ஆன்சர் போடணும். இங்கே பாருங்கள் 1:16. அதே 16:1 கூட ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை தப்பாக பண்ணுவீங்களோ அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட்டில் வந்துக்கிட்டு எனக்கு கரெக்டே அப்படின்னு வந்து உட்காந்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது தப்புன்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஃபைனல் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ HCF LCM ஓவராலாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 6 பார்ட்டும் நல்லா நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியா. ஓகேங்களா? அதே மாதிரி HCF LCM ரிலேட்டடாக நமக்கு வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் RS அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய TNPSC மேக்ஸ், அதாவது கிருஷோபா மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் நம்ம RS அகர்வால் சீரீஸ்னே நம்ம வந்து 500 சம் சீரீஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிருஷோபா மேக்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வரும். அதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லா சம்மும் கலந்து RS அகர்வால் புக் சம்மு மட்டுமே ஒரு 500 சம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷோபா கடந்து ஒரு கிருஷ்ணன். தேங்க்யூ.